கல்வியின் சிறப்பை பற்றி பேச போகிறேன். அதாவது கல்வி ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒரு ஆயுதம். ஒரு சாமானிய மனிதனுக்கு எலிட்டோட நிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. கல்வி மட்டும் இல்லைன்னா விவசாயி மகன் விவசாயியாவே இருந்துருவான், ஆட்டோக்காரனின் மகன் ஆட்டோக்காரனாவே இருந்துருவான், செருப்பு தைக்கிறவனின் மகன் செருப்பு தைக்கிறவனாவே இருந்துருவான், மேல இருக்கிறவனோ மேலேயே இருந்துருவான். கல்வி மட்டும்தான் இதை மாற்றி அனைவரையும் சமப்படுத்த ஒரு வாய்ப்பு. கல்வி ஒரு சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நான் சென்னையில ரயில்வேல இருந்து எங்க கல்லூரிக்கு செல்றப்போ ஆட்டோல தான் போவேன். சில சமயம் ஆட்டோக்காரர் கண்டிப்பா எல்லாரும் சொல்றது, தம்பி நான் எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி நல்லா படிச்சிருக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் இப்ப இருக்கிற நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு, படிச்சிருந்தேன்னா இன்னும் சுலபமா இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மனதுல ஒரு ஆதங்கம் இருக்கும். படிக்காதவங்களுக்கு ஏன் படிக்கலன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், படிச்சவன் ஒரு மாசத்துல வாங்குற சம்பளம் அவங்க ஒரு வருஷம் சம்பளம். அதனால அவங்களுக்கு நல்லா தெரியுது, சரஸ்வதி எங்க இருக்கிறாளோ கண்டிப்பா அங்க லட்சுமியா இருப்பா. சரிங்களா? கல்விக்கு பின்னாடியே செல்வமும் வருங்க. நிறைய பேர் இளமையில் கல்லுன்றத தப்பா இளமையில் கல்லுன்னு எடுத்துக்கினாங்க. அதனால நாசமா போறவங்களும் இருக்காங்க. அதனால குழந்தைகளே, நான் சொல்லுவது ஒண்ணுதான், எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ உங்க தகுதியை உயர்த்த ஒரு வாய்ப்பு. அதாவது அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. நாங்க இந்த கல்வி ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். கற்பது ஒரு புனிதமான விஷயம், அதை விட கற்பிப்பது இன்னும் புனிதமான விஷயம். அதனால எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பாடம் நடத்தும் என் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மட்டுமன்றி இந்த வேலையை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். வர்றவங்களுக்கு எல்லாம் கைட் பண்றது என்னுடைய மற்றும் எங்க அப்பாவுடைய வேலை. ரொம்ப நன்றி, வணக்கம்.